அறிவு கெட்டவனே, ரேகா ஜெயிலுக்கு போனாதானடா அந்த அனாதை சிவாக்கும் ரேகாக்கும் கல்யாணம் நடக்காது. அப்பத்தானே நமக்கு எல்லா சொத்து வரும். அந்த புத்தி கூட உனக்கு இல்ல. உனக்காகவும் சேர்த்து தானடா நான் யோசிக்கிறேன். உனக்கு அந்த எண்ணமே இல்லடா. ஓ, இங்க நிக்கிற எங்க எல்லாரையும் மீறி நீ அவ்வளோ பெரிய புத்திசாலி, நீ நினைச்சதை நடத்தி காட்டிடுவ. ஆ, எது நடத்தி காட்டுறனோ இல்லையோ, சொத்துல சல்லி பைசா உன் மக ரேகாக்கும் உன் மாப்பிள்ள சிவாக்கும் நான் சேர விட மாட்டேன். இட்ஸ் மை ஓப்பன் சேலஞ்ச். மை டியர் மாமா சிவராமகிருஷ்ணன். நீ பிறந்ததும் நான் தான் ஃபர்ஸ்ட் கையில ஏந்தினேன். நான் தூக்கி வளர்த்த பொண்ணு ஏன் மார்ல எட்டி ஒதைக்கும் போது இதுவும் நல்லா தான் இருக்கு. எனிவே, ஆல் தி பெஸ்ட். விக்கி, சொல்லுமா. அன்னைக்கு தானே இந்த அக்கா ரேக்கா கிட்ட நல்லா வாங்கினதா சொன்னேன். பெரியவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையாரு. தனியாக நம்மக்கிட்ட ஒரு நாள் மாட்டாமையா போயிடும். அன்னைக்கு வச்சுக்கலாம் கச்சேரி. ஆக சொத்துக்கு தான் இத்தனை நாள் அப்புறையா? எனக்கு சொத்தே வேண்டாம் சாமி. ரேகா மட்டும் எனக்கு தர சொல்லிடு. ரேகா மட்டும் போதுமா? அவ ஹெல்த்தியா இருந்தா போதும். சரி. ஹே, சொந்த பந்தம் ஒண்ணுமில்ல, சுத்து சோகம் தேவையில்ல, ஒன்ன பார்த்தா போதும் போதும். ஹே, ரத்த பந்தம் நீயும் இல்ல, உன் போல் சொந்தம் யாரும் இல்ல, வேற என்ன வேணும் வேணும். உன் முரட்டு அன்புல மிதந்து நிக்கிற பாசக்காரிதான், உன் விரச்சொடுக்கல பரப்பறக்கிற வேலைக்காரனா. ஏன்னு ஒரு கொழுப்பு நெஞ்செழுத்தம். ஏன் சிவாவை யாரும் இல்லாத அனாதைன்னு சொல்றா? பின்ன ரேகாவும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான், அதுல இவளுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிற எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசினா சரி. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்தை இவளுக்கு கொடுத்துருப்போம்னு விட்டுறலாம். சிவாவை இன்னும் இவ பார்த்ததே இல்ல, சம்பந்தமே இல்லாம பேசுறா. ரேகா, ரேகா எங்க போற? சிலருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு சிவா, அதை கொடுத்துடலாம். பட்டு, அமைதியா பொறுமையாயிரு. பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும். பட்டுமா, அந்த ஆண்டி உங்க அப்பாவோட பிஸ்னஸ் எதிரிடா. அது அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சசி ஒரு தடவை பேசும்போது சொன்னான், மீனலோச்சரின்னு சொன்னான். ஆனா அது இவங்க தானான்னு தெரியல. அப்பா அவங்களையும் கவனிச்சுக்கலாம். பட்டு இரு, நானும் வரேன். நீங்கள் இங்கே இருங்க. என் சிவாவை அனாதைன்னு சொன்னதுக்கு என் சிவா பற்றி நானும் என்னை பெற்றவங்களும் யோசிச்சுக்கிறோம். நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம். என் அப்பா பாரு, என் அப்பா அம்மா கஷ்டப்படுற மாதிரியே பேசுகிறல, அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கினாலும் பத்தாதுல்ல உனக்கு. டே பரமா, நீ எல்லாம் அண்ணனாடா எனக்கு. இதே என்னடானா வார்த்தைக்கு வார்த்தை என்ன அடிச்சுட்டே இருக்கா, நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. நீ வாய் துடுக்க ஓவரா பேசிட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருப்ப. இருக்கிறவங்க எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அடிச்சதோட நிறுத்திட்டாலேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. என்னை கேட்டா இன்னும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும். அப்படித்தான் இன்னும் நல்லா கேட்குற கால் இல்லாம கேப்பாரத்து கிடந்தோம்னா தலை மேல ஏறி உட்காந்துக்கிறது. அப்படியே கொஞ்சம் திரும்பி எங்க சித்திக்கு 4 போடு. எங்க அம்மாவை பாடி ஷேமிங்கா பண்ற? நாங்க பிச்சைக்கார குடும்பம். நீ பார்த்த உங்க வீட்டுக்கு நாங்க எச்சாட்டல் தூக்கிட்டு வந்தோம். வயசானவங்கன்னு கூட பார்க்காம என் பாட்டிலேருந்து அக்கா வரைக்கும் எல்லாத்தையும் பேசினீங்கள, அதுக்கு தான் இது. யாரடி நீ? அதெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. பணத்திமுறில் ரொம்ப ஆடாத. எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உன்னையும் ஒரு நாள் பிச்சைக்காரியாக்கி ரோட்டில் உட்கார வச்சிருவான் அந்த கடவுள் உன்னை. சூப்பரோ சூப்பர். என் வாழ்க்கையிலேயே இன்னைக்குதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். பென்ஸ், நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்டா. அந்த புள்ள உங்க சித்திய இந்த அடி அடிக்குது, அதுக்கு சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. இந்த ஈஸ்வர் அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நாங்கெல்லாம் பட்டிருக்கோம். உனக்கு தெரியாது அவங்க அம்மா பத்தி. பின்ன ஈஸ்வர் என்ன பண்ணுவான் சொல்லு? அவங்க அப்பா அம்மாவை பேசுனது தப்பு தானே. ஆனாலும் அத்தனை அடியும் வாங்கிட்டு உங்க சித்தி பேசாம தானே நிக்கிறாங்க. அது அது அடங்குற ஆளு. நீயே பாரு, கைய நீட்டிடுச்சு பாரு. என் பொண்ணு மேல என்ன மீறி கைய வச்சிருவ நீ? ஓ, இவதான் உன் பொண்ணா? அத ஆக்சுவலா நான் வந்தோடனே கேட்டிருக்கணும். நீ என் பொண்டாட்டிய என் குடும்பத்தை எல்லாத்தையும் பேசினதுக்கு.
தப்பு பண்ணுனது எங்க வீட்டு பொண்ணா போச்சு. போதா குறைக்கும் நீயும் அவ கழுத்தை பிடிச்சிருந்தியா? இது வரைக்கும் நாங்க மிரட்டியோ திட்டியோ அடிச்சதோ கூட இல்லை. ஆனா எங்க பொண்ணை நீ அப்படி வச்சிருக்கவும் எனக்கே மனசு இல்லை. அந்த இதுல நான் கேட்காம விட்டுட்டேன். அவ அம்மா அப்பாவை அவ பாட்டி அக்காங்களை பேசினா என் பொண்ணு கேட்கத்தான் செய்வா. அவ கேட்டது சரிதான். ஓ, நான் இவளை ஏதாவது பண்ணிடுவேன்னு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? இல்லைன்னா நீ பேசினதும் பண்ணதும் மட்டும் சரியா? படிச்சிருக்கீல்ல, எல்லாத்தையும் பாடி ஷேமிங் பண்ற. அது வயசானவங்க கூட பார்க்காம என் அம்மாவை. அழகுங்கிறது நீ அடுத்தவங்களை எப்படி நடத்துறியோ அதுல இருக்கு. அந்த வகையில பார்த்தா எங்க வீட்டுல எல்லாருமே பேரழகுதான். அந்த பேரழகத்தான் பார்த்தனே நான் இப்போ. நீ நல்ல விதமா நடந்திருந்தீன்னா அவங்களும் நான் நல்ல விதமா நடத்தியிருப்பாங்க. ம். இவ இவதான் இல்ல இவளை காப்பாத்த வந்துதான் நீனாக்கு அப்படி ஆயிடுச்சு. இவதான் நீனா வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும். நாலு அறை விட்டேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. என் பையன் உனக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு என் சிவாவும் என் அண்ணனுங்களும் தான் உங்கள் பையனுக்கு ஃப்ரெண்டு. அந்த வகையில் பார்த்தா உங்கள் பையனுக்கு நான் சிஸ்டர் தான் ஆகிறேன். மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சிவாங்கிறது ஓ, மகாதேவன் சொன்ன. ஆமா, நம்ம பாட்டி வச்சப்ப வந்தார் இல்ல ரேக்கா மகாதேவன், அவங்களோட மிஸ்ஸஸ் தான் இவங்க. ம், பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, உன்னை காப்பாற்றாந்து தானே என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு காரணமானவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? இல்லை, ஃபஸ்ட்டு உனக்காகத்தானே வந்தான். அதனால் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான். கனவுல கூட நடக்காது. அதையும் தான் நான் பார்க்குறேனே. இது என்ன லூஸா? அதே தான் அந்த அக்கா சொல்லும்போது இப்போ என்னவோ இதுவே மறுபடியும் மாற்றி பேசுது. இருங்க பாப்போம். அதுதான் தெரியுது இல்ல, அந்த பிள்ளை சிவாவை தான் லவ் பண்ணுதுன்னு. அப்புறம் என்ன நீலா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லுது உங்க சித்தி? அது பிசினஸ் பைத்தியம் முடிச்ச மெண்டல் அப்படித்தான் அடிக்கடி யோசிக்கும். இவ்வளோ நேரம் யாரோட பொண்ணுன்னு தெரியல, அதனால பிச்சைக்கார பாரதேசி குடும்பம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ யாரோட பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, கல்யாணம் பண்ணி வச்சா சொத்து டபுள் ஆயிரும்ல. நல்ல வியாக்கியானம் தான். பிஸ்னஸ் ட்ரிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு போல இருக்கு. மீனலோச்சனி, பிஸ்னஸ் வேற ஃபேமிலி வேற. சத்யா, பிள்ளைய கூட்டிட்டு நீ ரூமுக்கு போ. நாரேக்கா, நானே ரூமுக்கு போய்க்கிறேன் மம்மி. நீங்கள் எங்க டாடி? நான் வரேன்டா, நீ போ. ம், சிவா யாரும் என் கூட பேச வேண்டாம். நான் போகக்கூடாதுன்னு சொல்லியும் போறீங்க பாத்தீங்களா? அச்சோ, என் தங்கம் எனக்கு என் மேலே கோவமா? ஆமா, சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இன்னும் கோவம் தெரியலையா? என்னோட சிவாவை சொன்னா நான் தான் கேட்பேன், அப்படி தான் கேட்பேன். ஏன் சிவாக்காக நான் தானே பேசணும். இதே உங்கள் ரேக்காவை சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும்ல, அப்படித்தான். அதுக்குன்னு பெரியவங்கள போய் கை நீட்டி அடிப்பியா ரேக்கா? ஆமாம், பெரியவங்கன்னு இல்லை, கடவுளே ஆனாலும் அப்படித்தான் அடிப்பேன். உன்னா எங்கே அடிக்கணுமோ அங்கே அதால அடிக்கணும். எனக்கே வா. ம், நீங்கள் மட்டும் எனக்காக சசி அடிக்கலாம், நான் மட்டும் அது அது வந்து எல்லாம் சரியா போச்சு. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்ன? ஜெயிக்கிறதுக்கு தோக்கிறதுக்கும் வாழ்க்கை என்ன போட்டியா? அதான் சொல்றேனே உங்ககிட்ட. வாழ்க்கை நமக்கானது. ம், இப்போ நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டு வருத்தப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏம்மா, ஈஸ்வரும் நீலாவும் நம்ம செய்யறதுக்காக தான் கஷ்டப்பட்டாங்க. நீ அவங்க அம்மாவையே போய் கை நீட்டி அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க உன்னை என்ன நினைப்பாங்க? சிவாக்காக எங்களே ஏற்றுக்கிட்டு ஏன் அம்மாவே அடிக்கிறவ இனிமே எப்பவும் சிவாவை யாருக்காகவும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டா. சிவாவை நல்லா பார்த்துப்பான்னு நினைப்பாங்க. ம், ம். ஈஸ்வர் சாரெல்லாம் புரிஞ்சுப்பாரு. ரேகா, ப்ளீஸ்ங்க. ஹம். நீயே காதல் நூலகம், கவிதை நூல்கள் ஆயிரம், காதல் தீவிரவாதி
டைம் ஆச்சுல, பரமாவை கூட்டிட்டு போங்க. எப்போ? 2 நாளுக்குள்ள கோர்ட்ல ஆஜர் பண்ணணும். நான்லாம் ஜெயிலுக்கு போக மாட்டேன். அப்புறம் பண்ணின காரியத்துக்கு போய்தான் ஆகணும். போ. போக மாட்டானா? போக மாட்டா. என்னடா பண்றது? அண்ணனுக்கு 2 பேரும் எனக்கும் இவனுக்கும் ஃப்ரெண்டு. அதுக்கொசரம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ அஜயும் ஈஸ்வரும் இல்லைன்னா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கானே, இது கூட இல்லாம போயிருப்பான். பண்றதையும் பண்ணிட்டு போக மாட்டாங்களாம். போக மாட்டேன். கிழவி, அங்க ஒரு ஃபேன் இல்ல, உட்கார படுக்க பாத்ரூம் எதுவுமே இல்ல. என்ன போய் அங்க நான் எப்படி இருப்பேன்? அதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. சங்கரா, இவளை கூட்டிட்டு போ. நான் வேணா அப்பப்ப வந்து பாத்துக்கிறேன். உலக மகா நடிப்புடா சாமி. இந்த பொண்ணுகளை நம்பவே முடியலப்பா. ம் ம். நீயும் சரி உங்க அக்காவும் சரி, ஒருக்கா ஃபீல் பண்ணி அலறீங்க, ஒருக்கா கோவப்பட்டு. ஏன் சிவாவை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். ஏன், அது என் அப்பாவா இருந்தா கூட. ம் என் அக்கா ஆக்டிங் அது உங்களுக்கே தெரியுதுல்ல. ம் என்னை அரெஸ்ட் பண்ணீங்க, நீங்க என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணதான் நான் சொல்லுவேன். சே, எப்படியெல்லாம் பேசுறா பாத்தீங்களா? உங்க அண்ணா. போச்சு போச்சு, இன்னைக்கு நல்லா வாங்கிக்க தான் போறா. ஐயையோ, யாரை எங்க எப்படி வச்சு பேசணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. பரமா, உனக்கு வந்து சோதனை உன் தங்கச்சி தான்டா. அச்சிச்சோ, புத்தி சுவாதீனம் இல்லாம போயிருச்சோ. அதைத்தான் ஈஸ்வர் சொல்லிட்டே இருக்கான். நீ எதுக்கடி என்ன அடிச்ச? ஆளாளுக்கு என்ன அடிச்சிட்டே இருக்கீங்க. இப்பதான் அவ என்ன அடிச்சிட்டு போனா. சிஸ்டர், பொறுமை பொறுமை. என்னடா? நீ எங்க அப்பாவை தப்பா பேசினா அடிக்காம கொஞ்சுவாங்களா? அவ அடிக்கல, அவ கையை பிடிச்சி நான் தான் உன்னை அடிச்சேன். ஆமாண்டா, உங்க அப்பா என்ன அரெஸ்ட் பண்ணா நான் அப்படிதான் சொல்வேன். அது அவரோட கடமை. அதுவும் அவர் ஒன்றும் அரெஸ்ட் பண்ண போறதில்ல. லேடி கான்ஸ்டபிள் தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க. யார் அரெஸ்ட் பண்ணா என்ன? நீ சொல்றபடியெல்லாம் நாங்க கேட்கணும், அப்படித்தானே? அதுதான் கேட்கலையே, அப்புறம் என்ன? பரமு, என்ன கிழவி, உன் பேரன்னு அண்ணனுங்களுக்கு ஈக்குவலா இவனை நீ வைக்கவும் தான் அவன்லாம் என் மேல கை வாங்குறான். அந்த தம்பிய என் பேரன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உன்னை என் பேத்தின்னு சொல்லிக்கிறதுல தான் கஷ்டமா இருக்கு. தலையே வலிக்குதுடி, வாய மூடிட்டு போ. நான் தான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. சங்கரா, சாருமதி மேடமை வர சொல்லி தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போ. இவகிட்டலாம் பேசி ஒன்றும் லாக்கிப்படாது. சங்கரா, இவளை நீ கூட்டிட்டு போயிட்டா நீங்க லாயரை கூட்டிட்டு வந்து தானே பேசணும். சரி, அப்ப நான் என் லாயரோட வரேன். இப்ப நீ இவளை கூட்டிட்டு போய்க்கோ. ஐயோ, எங்க சித்தி அந்த இடத்துல இருந்து நகருது. வா பென்ஸ், நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம். அதுக்கே நீங்க இப்படி பார்த்தாடுறீங்க. அது ஒரு ராஜசி, உனக்கு தெரியாத அவளை பத்தி. நல்ல வேலை, ஈஸ்வர் சொன்ன மாதிரி என் பேர் எங்கேயும் அடிபடல. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா இந்த அனகொண்டா பாம்பு கிட்ட சிக்கிட்டு ஐயோ யாரு படாத பாடுபடுறது. சந்தியா, நீ தான் இங்கே இருக்கியா? என்னாச்சு உனக்கு? அவர் ஒன்றுமே சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தாரு. தாய்மடிக்கு தாயும் இசையும் அடையெல்லாம் நீதானே, கண் கலங்கி கேட்டாட நீயும் ஊசர தருவாயே. எதுக்கு சொன்னி ஊர்லேருந்து வந்தது வராதமா அழுறா? சந்தியாக்கு ஒன்றும் இல்லை. அத்தம்மா, நீங்கள் ராகினி எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அப்புறம் யாருமே ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணலை, நீங்களாவும் கூப்பிடல. முதல்ல அவரே வெளியே நிற்கிறாரு, உள்ளே கூப்பிடு. தம்பி உள்ளே வாடா, நான் தான் இருக்கேன்ல. உடம்புக்குள்ள பரவாயில்லைங்களா? நீ ஆப்ரேஷன்ல எந்த ரிஸ்க்கும் இல்லையே? லேப்ரோஸ்கோபிக் தானங்க. ஏய், என்ன ஆச்சு? நான் கேட்டுட்ருக்கேன். நீர்க்கட்டி தான். கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்புறம் எப்படி தெரில, 4 சென்டிமீட்டர் இருந்துச்சு. டேப்லெட்லேயே கரைச்சிடலான்னு பார்த்தோம், முடியலை. 7 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. யூட்ரஸ் வேறு வீக் இல்லையா, இதுக்கு மேலே அதோட சைஸை தாங்காதுன்ட்டாங்க. அதான் சரி லேப்ரோஸ்கோபிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலான்ட்டு. ரிமூவா? பெயின் இருக்கா? காலையில் தானே பண்ணியிருக்காங்க, பெயின் இல்லாமல் இருக்குமா? சாரி மாமா, எங்கனால உங்களுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் பரவாயில்ல பரமா. இப்போ பரமுவத்தான். அதான் மீனலட்சுமி நாயர் வச்சு பேசுறேன்னு சொல்லியிருக்காளே. அம்மா, அவ நீ நினைக்கிற மாதிரி சமாதானம்லாம் ஆக கிடையாது. அமைதியா போயிருக்கானா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ மீனலட்சுமியோட கோபத்துலயும் நியாயம் இருக்குதான்.
ஆனா இதான் சாக்குன்னு என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு பரமுவை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஐயோ, அப்படி வேற நடந்துருச்சு. பரம மொத்த கோவத்தையும் நம்ம மேலதான் திருப்புவா. எச்சா மீனலட்சுமிகிட்ட பேசி பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அவ எதுக்கு ஒத்து வர மாட்டாங்கிறது நல்லா தெரிஞ்சது. ஆற போடணும், அப்புறம் தான் மீனலட்சுமிகிட்ட பேச முடியும். அம்மா, அது வரைக்கும் உன் பேத்தி அமைதியா இருக்கணும். அதத்தான் அவ பண்ண மாட்டாளேடா. மீனலட்சுமியும் சாமானியப்பட்ட ஆள் கிடையாதுமா. இப்ப என்னதான் பண்றது? பரமா, இப்ப நீலாக்கு என்னதான் சொல்லியிருக்காங்க? ஹோமா ஸ்டேஜ் தான் அங்கிள். அஜியும் ஈஸ்வரும் ஃபாரின் டாக்டர்ஸ் கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் நீலாவை குணப்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும். அது அது நம்ம கையில் இல்லையே. எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுவோம் ஏதோ ஒரு வழியில. இல்லைன்னா மீனலட்சுமிகிட்ட இருந்து பரமுவை காப்பாற்றவே முடியாது. ம். அவ கூட சண்டை போட்டியோ? இல்லையே. அவ அப்படியே சொன்னா அவன்கிட்ட. புழுகாதடா, புழுகாத. கில்லாதம்மா, கில்லாத. அப்ப சொல்லு. சண்டையெல்லாம் போடல, ஆனா பேசிக்கிறது இல்ல. ஏனோ? உன்கிட்ட அன்னைக்கு நைட்டு ஃபோனை வாங்கி எப்படியெல்லாம் பேசினா அதுக்கு தான். மாமியார் மருமக நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், உனக்கு என்னடா அதுக்கு? ஏமா பேசினா அப்படித்தான். அடமக்கு, அவ என்ன பேசினாலும் அதில் அவள் உன் மேலே எவ்வளோ பொசிசிவாக இருக்கா அப்படிங்கிறதா தெரிஞ்சுது. நீயா நீயா அவளை விட்டு கொடுப்ப? ஆமாம், நான் எதுக்கு விட்டு கொடுக்குறேன் அவளை? திருந்த மாட்டீங்களே, திருந்தவே மாட்டீங்களே ரெண்டு பேரும். நாங்கள் திருந்தது இருக்கட்டும், எல்லாம் சொல்லிட்டியா? லூசாமா நீ? உன்னை பெற்றிருக்கிறனில்ல, ஒரு வேளை அப்படியே தான் இருக்கும். பின்ன என்ன பின்ன? நான் தான் பேசுறது இல்லைங்கிற, சொல்லிட்டியான்னு கேட்குற. அப்போது எப்போதான்டா சொல்ல போகிற? இல்லை என்னதான் செய்கிறதா? நான்லாம் சொல்லலம்மா. அவளுக்கா எப்போ தெரிய வருதோ அப்போ தெரிய வரட்டும். அப்போது நீ ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா? ம். அப்பா வரட்டுமா? அப்பா எப்போ வருவாரு? அப்பா வரட்டுமா? அப்பா அப்பாவை நம்பியெல்லாம் அவரால் இப்போதைக்கு வர முடியாதுடா. ம். இவன் முதலே அவனை நேரில் பார்த்து பேசணும்னு சொன்னான். மேற்கொண்டு மறுபடியும் எதுவும் சொல்லலம்மா. ம், பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. இப்படியே அசால்ட்டாக இருக்காதடா. இது இது அவளோட வாழ்க்கைமா, அவ தான் முடிவு பண்ணும். ம், ஆனால் அதுக்கு நீ எதுவும் கண்டுக்காமல் இருந்தீன்னா? நடக்கிறது நடக்கட்டும் அம்மா. எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் சொல்லாதடா தம்பி. பொறுமா, என்னதான் பண்ணுறா பார்க்கலாம். ம், என்னதான் பண்ண போறியோ எனக்கே தெரியல. சரி, ராகினி எதுக்கு இப்போ அங்கே போனா? ஏன் விக்கி ஏதாவது கேட்டானா என்ன? ஆஹா, அவனுக்கே தெரியாது போல இருக்கு. நானும் எதுவும் சொல்லிக்கலாமா? நீயாவது சொல்லியிருக்கணும்லடா, அவன் ஏதாவது தப்பாக நினைப்பான்ல. ஏன், எதுக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டா? அதான் உன் தங்கச்சி வாயை திறக்க மாட்டாளே, எங்களுக்கு தெரியலையே. ஏமா, சங்கரப்பாட்ட கூடவா எதுவும் சொல்லியிருக்க மாட்டா? எனக்கு உங்கள் அப்பாட்ட அவள் வாயை திறக்காம இருந்ததே அதிசயமாக இருக்குது. இதில் தெரியலையேடா. சொல்லியிருந்தா உடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாருல்ல. ஆமால. இருந்தாலும் தம்பி, நீ விக்கிக்கிட்ட ஒரு வார்த்தை. ஆமா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதை எங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் மறைக்கிறாங்க. என்னன்னு தெரியலம்மா. ஸோ இது வேறயா? இப்போ இந்த நிலைமையில இவ வேற அங்கே போய் உட்காந்துக்கிட்டு. எங்ககிட்டயே எதுவும் காமிச்சிக்கலாம். அப்பா அப்பாட்ட மட்டும் சொல்லியிருப்பாங்களா என்ன? சொல்லியிருக்க மாட்டாங்கம்மா. ம் சாப்பிட்றாளாமாவா? காலேஜ்க்கெல்லாம் கரெக்டாக போகிறாளா? ம் அதெல்லாம் சங்கரப்பா பார்த்துப்பாரு. அவருக்கு என்ன வித்யா இல்லாத குறைய ராகினி தீத்த மாதிரி ஆச்சு. வாஸ்தவம் தாம்மா. சரி, நாங்கள் வேணா போகும்போது அவளை போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறோம். நைட்டுக்கு நாங்கள் வீட்டில் போய் ஏதாவது செஞ்சுக்கிறோமா? பேச மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் அவ சொல்லாமே புரிஞ்சுப்பா, மொட்டைக்கண்ணி. சும்மா இல்லடா, அப்பா பிள்ளைய போட்டுக்கிட்டு. ராகினிக்கு சங்கரப்பா இப்போ தான் போகிறாங்க. போகும்போது ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்துரு. பாட்டிக்கு அதான் 2 ஜென்மங்க இருக்குதுன்னு சொன்னேன், அதுக்கு செஞ்சு கொடுத்துருக்காதா? அதுக்கு கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன? நம்ம கடமைக்கு கேட்க வேண்டியதை நீ கேட்டுட்டு வாங்கிட்டு போய் கொடுத்துரு.
ஆ அப்புறம் நீயா போய் கொடுடா, இவளை கொடுக்க வச்சிடாத. இவன் மேலே ஏற்கனவே அது கோவமா இருக்கு. ஆ எல்லாம் சரி. அப்பாவும் மகளும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ஊருக்கு போயிருக்காருல, வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விவரமா சொல்லுவாரு, அப்போ கேட்டுக்கோ. ம் அப்போ நீயும் வாய் திறந்து என்ன விஷயம்னு சொல்ல மாட்ட. அதான் சொல்கிறேன்ல, உங்கள் அப்பா வந்தால் பேசிக்கோன்னு. ம், எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நீ பண்ணுறதெல்லாம் தெரியாது, நாங்கள் பண்ணுறதெல்லாம் மட்டும்தான் உனக்கு தெரியும். ம். சாரிங்க. பரமு உங்க அப்பாவை அப்படி பேசுனது தப்பு தான். பரவாயில்லைங்க, எனக்கும் வார்த்தைகளை கேட்கவும் கோவம் வந்துடுச்சு, அதான். அது அது வாஸ்தவம் தானே. அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பெரியவரை அப்படி அவ பேசியிருக்க கூடாது. இ- என்ன பண்றதுனே தெரியல. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், இல்ல தெரிஞ்சும் வேணுன்ட்டே பண்றாளா, எதுவுமே புரியல எங்களுக்கு. பரமா, என்ன கிழவி சொல்லு. அவங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசு. ஆ நான் தரேன். இந்தாங்க என் தங்கச்சி தர வேண்டிய காசு. காசா? ஆஹா, இல்லைங்க. உங்க அப்பாவுக்கு தர வேண்டியதுங்க. இல்லை இல்லைங்க, வேண்டாம். விக்கி, உங்க அப்பாட்ட பரமு வாங்கி இந்த காசு, அதான் இவன் தரான், வாங்கிக்கோ. இல்லை, நானும் உங்களுக்கு பேரன்தானா? ஒரே வீட்டுக்குள்ள எதுக்கு காசு? ஆஹா, அ, வேண்டாம். இல்லைங்க. அதான் விக்கி வேண்டான்னு சொல்றான்ல பரமா, விட்டுரு. சரி விட்டுரு பரமா. தேங்க்ஸ்ங்க. ம், இல்ல உங்களை விட என் தங்கச்சி பெருசுன்னு தான் நினைக்கிறேன். அ- அவ எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணினாலும் நீ- நீங்க பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்களா, அதுக்கு தான். அண்ணா அக்கா தம்பி இந்த ரிலேஷன்ஷிப்புள்ள இதில் என்ன இருக்கு? ம் சிவராமா, புள்ள இங்க இருக்கா? மா, நீலகண்ணனை பார்த்துட்டு டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். சரிடா, புள்ளைய பார்த்துட்டு போ. அம்மா, மீனலட்சுமி வேற ரேகா அடிச்சிட்டால, அதான் முதல்ல அவளை பார்த்துட்டு அப்புறம் ரேகா பார்க்க வரோம். ரேகாட்ட சொல்லிருங்க. ம், அவ என்ன பேசினாலும் நாங்கள் பேசிக்கிறோம்மா. சரி சரி சத்யா. ம், ரேவதி நீ இருப்பீல்ல? ம் இருப்பேம்மா. சரி, அப்படி போகிறதா இருந்தாலும் பூமாரியா உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிருங்க. ம், எல்லாரும் அங்கே தானம்மா ஒன்றா வருவோம், அப்புறம் என்ன? இல்லை, சரி நான் வந்து சொல்கிறேன் இரு. ம், அப்பத்தா. ஆ, ஒன்றும் இல்லடியாம்மா. இல்லை, இந்த மீனலட்சுமி மறுபடியும் ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிற நோக்கத்தில் பேசி சிவராமனுக்கு இது கோவம் வந்துடுச்சுன்னா என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ, பக்கு பக்குன்னு இருக்குது. அப்பாவும் அம்மாவும் கூட தானே இருக்காங்க பாட்டி, பார்த்துப்பாங்க. இருந்தாலும் ரேகாக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டே இருக்குது. சீக்கிரம் ஆயிட்டா பரவாயில்ல, பகீர்னு இருக்குது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல பாட்டி, அப்படி விட்டுருவோமா என்ன? இல்லைதான் கண்ணு, இருந்தாலும் நீலகண்ணன் சாரெல்லாம் அப்படிப்பட்டவர் இல்லை பாட்டி. அது நமக்கெல்லாம் தெரியும் கண்ணு, ஆனால் அவங்க அம்மா தான். பார்த்துக்கலாம் பாட்டி, தைரியமா இருங்க. ம்,